இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தேச நிந்தனை குற்றச்சாட்டில் இருந்து கிடா மந்திரி பசார் சனுசி விடுதலை. மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷாவை நிந்திக்கும் தன்மையில் உரை நிகழ்த்தியது தொடர்பில் தேச நிந்தனை குற்றச்சாட்டு வழக்கை எதிர்நோக்கியிருந்த கிடா மந்திரி பசார் டத்துஸ்ரீ சனுசி முகமது நூர் ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தினால் இன்று விடுதலை செய்யப்பட்டார். 50 வயதான சனுசிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தேச நிந்தனை குற்றச்சாட்டில் இருந்தும் வழக்கில் இருந்தும் அவர் விடுதலை செய்யப்படுவதாக உயர் நீதிமன்றம் அறிவித்தது. தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 2 தேச நிந்தனை குற்றச்சாட்டுகளை ரத்து செய்யுமாறு சனுசி செய்து கொண்ட பிரதிநிதித்துவ மனுவிற்கு சட்டத்துறை அலுவலகம் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக பிராசிகியூஷன் தரப்பினர் தெரிவித்ததைத் தொடர்ந்து சனுசியை விடுதலை செய்வதாக நீதிபதி டத்தோ அஸ்லாம் ஜைனுடின் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி இரவு 11 மணியளவில் ஸ்லாங்கூர் கோம்பாக் தமன் சிலாயாங் முத்தியாரா கம்போங் புண்டஹராவில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் தேச நிந்தனை தன்மையில் உரையாற்றியதாக சனுசிக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. எனினும் அரசியல் கண்ணியத்தை மீறி தேச நிந்தனை தன்மையில் தாம் ஆற்றிய உரைக்காக ஸ்லாங்கூர் சுல்தானிடம் சனுசி பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதைத் தொடர்ந்து அவருக்கு சில நினைவுறுத்தல்களுடன் அவரின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதாக கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி சுல்தான் அறிவித்தார். 2 தேச நிந்தனை குற்றச்சாட்டுகளிலிருந்து சனுசி விடுதலை செய்யப்பட்ட போதிலும் பாஸ் கட்சியின் முன்னணி தலைவரும் தேர்தல் இயக்குநருமான அவர் தேச நிந்தனை தொடர்பில் மற்றொரு குற்றச்சாட்டு வழக்கை எதிர்நோக்கியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ராசா தனது எஞ்சிய 6 ஆண்டு சிறை தண்டனை காலத்தை வீட்டில் கழிப்பதற்கு ஓர் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் நாட்டின் பிரதமர் என்ற முறையில் தாம் கருத்துரைக்க இயலாது என்று ஒற்றுமை அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் மாமன்னர் சம்பந்தப்பட்டுள்ளதால் கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்தின் 61வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பில் தாம் கருத்து கூறக்கூடாது என்ற நிலைப்பாட்டை ஒற்றுமை அரசாங்கம் கொண்டிருப்பதாக பிரதமர் விளக்கினார். மாமன்னரால் தலைமையேற்ற மன்னிப்பு வாரியம் என்பது சட்ட அம்சங்களுக்கு உட்பட்டதாகும். எனவே இதுகுறித்து கருத்துரைப்பது சட்டத்தை மீறிய செயலாகும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். பஹாங் மாநிலத்தில் கடந்த 3 தினங்களாக அடைமழை பெய்து வரும் வேளையில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி வரும் நிலையில் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய வளாகத்தில் இடுப்பு வரையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் பின்புறம் உள்ள சுங்காய் ஜொரிக் ஆற்றில் நீர் இரு மருங்குகளிலும் கரை புரண்டோடுவதால் நேற்றிரவு 11 மணி முதல் ஆலயத்தின் சுற்றியுள்ள வளாகத்தில் வெள்ளம் ஏற்படத் தொடங்கியதாக ஆலயத்தின் தலைவர் பி ராமன் தெரிவித்தார். இன்று காலை 11 மணி நிலவரப்படி ஆலயத்தில் சுற்றியுள்ள சுவரை கடந்து ஆலயத்தின் உள் வளாகத்திலும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டு நீரின் மட்டம் உயரத் தொடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை புரிவது பாதுகாப்பான சூழல் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். நடப்பு வானிலையை பொறுத்து வெள்ளம் வடிய ஓரிரு தினங்கள் ஆகலாம். அதன் பின்னர் ஆலயத்தை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கு ஆலயத்திற்கு வருகை புரிய திட்டமிட்டவர்கள் தங்கள் வருகையை ஒத்திவைக்குமாறு ராமன் ஆலோசனை கூறினார். அதேவேளையில் தங்கள் வருகைக்கு முன்னதாக ஆலய தரப்பினருடன் தொடர்பு கொண்டு வெள்ள நிலைமையை அறிந்து கொள்ளுமாறும் பக்தர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மலேசிய அரசியலில் இளையோர்களின் சக்தியை முன்வைத்து தொடங்கப்பட்ட மூடா கட்சியின் தேர்தல் அடுத்த ஆண்டு 2வது காலாண்டில் நடைபெறவிருக்கிறது. மூடா கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து நடைபெறும் முதலாவது கட்சி தேர்தல் இதுவாகும். மூடா கட்சியின் தேர்தலை வழிநடத்துவதற்கு தேர்தல் நடவடிக்கை குழு இயக்குநராக முன்னாள் அரசியல் தலைவரும் தொழிலதிபருமான டத்தோ வி.கே.கே. தியாகராஜனின் புதல்வர் வி.கே.கே. ராஜசேகரன் தியாகராஜனை கட்சியின் அரசியல் பிரிவு நியமித்துள்ளது. மூடா கட்சியின் பேரா மாநில தலைவரான வி.கே.கே. ராஜா என்ற ராஜசேகரன் தியாகராஜன் இங்கிலாந்தில் முன்னணி பல்கலைக்கழகமான ஆட்வர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவராவார்.
வர்த்தக நிர்வாகத்தில் பட்டம் பெற்றவரான VKK ராஜசேகரன் VKK வர்த்தக குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியாக பொறுப்பில் இருந்து வருகிறார். பல்வேறு சமூக அமைப்புகளில் வர்த்தக அமைப்புகளில் முக்கிய பொறுப்பு வகித்து வரும் ராஜசேகரன் நிறுவன விஷயங்களிலும் சட்ட அம்சங்களிலும் பரந்த அனுபவம் கொண்டுள்ளார். நாட்டில் ஜனநாயகத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட மூடா கட்சியின் சித்தாந்தத்திற்கு ஏற்ப வெளிப்படையாக நம்பகத்தன்மையுடன் கட்சியின் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக முறைப்படி ராஜசேகரன் தேர்தலை வழிநடத்துவார் என்று மூடா கட்சி வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தல் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு தேர்தல் நடவடிக்கை குழு இயக்குநர் என்ற முறையில் ராஜசேகரனுக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு கட்சி உறுப்பினர்களை மூடா கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் தலைவரும் மூவார் MPயுமான ஷைட் சடிக் அப்துல் ரஹ்மானால் தொடங்கப்பட்ட மூடா கட்சி தேர்தலில் தலைவர் பதவி உட்பட மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான 25 முக்கிய பதவிகளுக்கு போட்டி நடைபெறும். அதேவேளையில் உச்சமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டரசு பிரதேசத்திலும் நாடாளுமன்ற அளவில் கட்சி தேர்தல் நடைபெறும் என்று மூடா தனது அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது. ஆன்லைன் மூலமாக நிதி திரட்டல் மோசடிகள் பரவலாக காணப்படுவதற்கு அவற்றை ஒடுக்குவதற்கு முறைப்படுத்தப்பட்ட உறுதியான சட்டங்கள் இல்லாததே முக்கிய காரணமாகும் என்று போலீஸ் துறை கூறுகிறது. ஆன்லைன் நிதி வசூலிப்பை முறைப்படுத்த பிரத்யேகமான சட்டங்கள் இல்லாதது போலீசார் தற்போது எதிர்நோக்கி வரும் முக்கிய சவாலாகும் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு போலீஸ் இயக்குநர் டத்தோ ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். உறுதியான சட்டங்கள் இல்லாதது அத்தகைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதிலும் நடவடிக்கை எடுப்பதிலும் தாங்கள் பெரும் சிரமங்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 3 அறநிறுவனங்களுக்கு நன்கொடைகள் திரட்டுவதாக கூறிக்கொண்ட ஒரு ஆன்லைன் மோசடி கும்பலை சேர்ந்த 55 பேரை கடந்த ஆண்டு கைது செய்தது மூலம் மிகப்பெரிய மோசடி கும்பலை தாங்கள் முறியடித்ததாக டத்தோஸ்ரீ ரம்லி நினைவு கூர்ந்தார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்துமே என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காரணம், வீடு வீடாக மற்றும் வீதி வீதியாக சென்று பணம் வசூலிக்கும் சட்டம் மட்டும் தற்போது அமலில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டேலாவுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு தமக்கு கிஞ்சிற்றும் சுயநலம் கிடையாது என்று ஜுலுத்தோங் MP RSN ராயர் தெளிவுபடுத்தியுள்ளார். பிரதமரை இவ்வாறு புகழ்ந்துரைப்பது மூலம் அமைச்சர் பதவி உட்பட அரசாங்கத்தின் உயர் பதவிகளை பெற வேண்டும் என்ற நோக்கம் தமக்கு அறவே கிடையாது என்பதையும் ராயர் விளக்கினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரை தாம் அவ்வாறு ஒப்பிட்டு பேசியதற்கும் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் சில தரப்பினர் தமக்கு எதிராக வசைபாடி வருவது தமது மனதை காயப்படுத்தியிருப்பதையும் ராயர் சுட்டிக்காட்டினார். டத்தோஸ்ரீ அன்வாரை கடந்த 1997ஆம் ஆண்டு முதல் தாம் அறிந்து வைத்திருப்பதாக ராயர் குறிப்பிட்டார். ஓர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் சிறைவாசம் சென்றார். பின்னர் ரெஃபோமாசி எனும் மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்து போராட்டத்தை முன்னெடுத்தார். அன்வாரின் இந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்தின் மகத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால் உலகம் போற்றும் இரு தலைவர்களை முன்னிறுத்தி அன்வாரின் போராட்டத்தை தாம் சித்தரித்ததாக ராயர் விளக்கம் அளித்துள்ளார். ரவாங்கில் இருந்து வெளியேறும் ரவாங் பைபாஸ் மேம்பால சாலை அருகே உள்ளூரை சேர்ந்த 48 வயது ஆடவரின் அழுகிய சடலம் ஒன்று மீட்கப்பட்டதை போலீசார் இன்று உறுதிப்படுத்தினர். இன்று காலை 9:30 மணியளவில் ரவாங்கில் மிக உயரமான ஜலான் ரவாங் பைபாஸ் மேம்பால பாதையின் கீழ்த்தளத்தில் உள்ள காட்டில் அந்த உள்ளூர் ஆடவரின் சடலம் கிடப்பது குறித்து போலீசார் தகவல் பெற்றதாக கோம்பா மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் அபாங் கடேரி அபாங் வஸ்லி தெரிவித்தார். நேர்த்தியான உடையில் காணப்பட்ட அந்த நபர் தலைக்கவசம் அணிந்த நிலையில் அந்த காட்டு பகுதியில் தலைக்குப்புற இறந்து கிடந்தார் என்று சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் தெரிய வந்துள்ளது. அந்த ஆடவருக்கு சொந்தமான உடைமைகளான மணி பர்ஸ், அடையாள கார்டு, கை கடிகாரம் முதலியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சவ பரிசோதனைக்காக அந்த ஆடவரின் உடல் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த நபரின் இறப்பை திடீர் மரணம் என்று போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் தகவல் கொண்டிருப்பவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு சுப்ரிண்டன்டன்ட் அபாங் கடேரி கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள